ஹாய் செல்லகுட்டீஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சுவையான கதை சொல்ல போறேன். என்ன சுவையான கதையா? ஆமா ஆமா, ரொம்ப ரொம்ப சுவையான கதை. சரி, கதைக்குள்ள போலாமா? இந்த கதையை எழுதினது நம்ம அளவல்லியப்பா அவர்கள். கதையோட பேர் என்ன தெரியுமா? இப்ப கண்டுபிடிச்சிருவீங்க ஏன் சுவையான கதைன்னு சொன்னேன்னு. கதையோட பேரு மல்கோவா மாம்பழம். உங்களுக்கு மல்கோவா மாம்பழம் தெரியுமா? அதோ ஒரு பாட்டு கூட இருக்கே, அதேதான். சரி, கதைக்குள்ள போலாம். ராஜம் உங்களை மாதிரியே ஒரு குட்டி பொண்ணு, ரொம்ப சுட்டி பொண்ணு கூட. அன்னைக்கு ஸ்கூல்ல இருந்து வந்ததும் அவங்க அம்மா கிட்ட நேரா போனா. அம்மா அம்மா, மாம்பழம், மல்கோவா மாம்பழம் நல்லா குண்டு குண்டா இருக்கும்லம்மா, மஞ்சள் கலர்ல இருக்கும், நிறைய இனிப்பா இருக்கும்லம்மா அப்படின்னா. ஆமா ஆமா, உனக்கு எப்படிடா தெரியும் அப்படின்னு அம்மா கேட்டாங்க. அதாம்மா, எனக்கு ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தாங்க ஒரு பாட்டு, நான் உங்களுக்கு பாடி காமிக்கட்டுமா அப்படின்னா. சரி பாடு பார்க்கலாம் அப்படின்னாங்க அம்மா. மாம்பழம் மாம்பழம் மல்கோவா மாம்பழம், சேலத்து மாம்பழம் தித்திக்கும் மாம்பழம் அப்படின்னு பாடினாளா. உடனே ஆஹா, நீ ஸ்கூலுக்கு போய் இன்னும் முழுசா 1 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள இவ்வளவு அழகா பாட பழகிட்டேயே அப்படின்னாங்க அம்மா. உடனே அம்மா அம்மா, எனக்கு இந்த பாட்டை ஸ்கூல்ல சொல்லி கொடுத்ததுல இருந்து மாம்பழம் சாப்பிடணும் போல ஆசையா இருக்குமா அப்படின்னா ராஜம். எங்க இன்னொரு தடவை பாடிக்காமி அப்படின்னாங்க அம்மா. மாம்பழம் மாம்பழம் மல்கோவா மாம்பழம், சேலத்து மாம்பழம் தித்திக்கும் மாம்பழம், அழகான மாம்பழம், அல்வா போல மாம்பழம், தங்க நிற மாம்பழம் உங்களுக்கு வேணுமா, இங்கே ஓடி வாருங்கள், பங்கு போட்டு தின்னலாம் அப்படின்னு தலைய ஆட்டி ஆட்டி பாடினா ராஜம். உடனே அம்மா, ரொம்ப அழகா பாடுறியே அப்படின்னாங்க. அம்மா அம்மா, எனக்கு மாம்பழம் வேணுமா, எனக்கு இப்பவே அந்த மாம்பழம் சாப்பிடணும் போல இருக்குமா அப்படின்னு சொன்னாலா. மாம்பழம் எல்லா சீசன்லயும் கிடைக்குமா குட்டீஸ்? கிடைக்காதுல்ல, அதைத்தான் அம்மாவும் சொன்னாங்க. மாம்பழம் இப்ப கிடைக்காது, இது இப்பதான் காய் காய்க்கிற சீசன், மாம்பழம் காய்ச்சு பழுத்ததுக்கு அப்புறமா நான் உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரிம்மா அப்படின்னு சொன்னான். ஆனாலும் தினமும் அவளுக்கு எப்போ மாம்பழ சீசன் வரும், அம்மா எப்போ மாம்பழம் வாங்கி தருவாங்கன்னு யோசனையாவே இருந்துச்சு. அடிக்கடி மாம்பழத்தோட ஞாபகம் வரும். அந்த பாட்டை அப்பப்போ பாடி பாப்பா. உடனே அம்மா கிட்ட போய், அம்மா அம்மா, மாம்பழம் பழுத்திருக்குமா அம்மா, இப்போ வாங்கி தருவீங்களாம்மா அப்படின்னு கேட்பா. வரும் வரும், மாம்பழம் நல்லா பழுத்து வர்றப்போ நம்ம தெரு வழியா கூடையில வச்சு விற்க வருவாங்க, அவங்க கிட்ட நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அம்மா. இப்போல்லாம் நம்ம சூப்பர் மார்க்கெட்ல போய் வாங்குறோம்ல, முன்னாடி காலத்துல தலையில ஒரு கூடை நிறைய மாம்பழம், கொய்யாக்காய், வெள்ளரிக்காய் எல்லாத்தையும் சுமந்துட்டு வந்து தெரு தெருவா வந்து விற்பாங்க. அப்படிதான் அம்மா சொன்னாங்க, அந்த கூடைக்காரர் வர்றப்ப வாங்கி தரேன்னு சொல்லிட்டு. ஒரு நாள் ராஜம் காலையில எந்திரிச்சு பல்லு தேய்ச்சிட்டு இருந்தா. அப்ப அவளுக்கு அந்த சத்தம் கேட்டுச்சு. அம்மா, மாம்பழம் மாம்பழம் மல்கோவா மாம்பழம் அப்படின்னு சத்தம் கேட்டுச்சு. உடனே அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. மாம்பழக்காரரே, இங்க வாங்க வாங்க, ஒரு நிமிஷம் அப்படியே இங்கேயே இருங்க, நான் போய் எங்க அம்மா உடனே கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள ஓடி போனா. அம்மா அம்மா, மல்கோவா மாம்பழம் வந்திருக்குமா, வாங்கி கொடுங்க அப்படின்ட்டு அம்மாவை கையை பிடிச்சி வெளியில இழுத்துட்டு வந்துட்டா. அம்மா வந்தாங்க, மாம்பழக்காரர்கிட்ட பேரம் பேசினாங்க. அவரு கிலோ 200 ரூபா சொன்னாரு. அம்மா இல்ல இல்ல 150 ரூபா தான் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சு, சரி உங்களுக்கு வேண்டாம் எனக்கும் வேண்டாம், ஒரு 180 ரூபா கொடுங்க, மாம்பழத்தை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அம்மாவுக்கு விலை ரொம்ப அதிகமா இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சு. அதனால, இந்தாங்க 30 ரூபாய் பிடிங்க, ஒரு மாம்பழத்தை கொடுங்க, அதுவும் இந்த பாப்பா கேட்டுட்டே இருக்கா அதனாலதான் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்பி விட்டுட்டாங்க. ஒரே ஒரு மாம்பழத்தை எடுத்து ராஜம் கையில கொடுத்தாங்க. அம்மா அம்மா, இதை வெட்டி தரீங்களா, நான் இப்ப சாப்பிடட்டுமா அப்படின்னு கேட்டா. இல்லடா கண்ணு, காலையில வெறும் வயிற்றுல சாப்பிடக்கூடாது, நீ காலையில
டிஃபன் சாப்பிட்டுட்டு சாப்பிடு அப்படின்னாங்க. உடனே வேகமா போய் மூஞ்சி கை காலெல்லாம் கழுவிட்டு வந்து டிஃபன் சாப்பிட உட்காந்துட்டா. அப்போ பின்னாடி மரத்துல காக்கைகள் கத்துச்சு, கா கா கான்னு. சரிதான், இன்னைக்கு யாரோ நம்ம வீட்டுக்கு விருந்தினர்கள் வரப்போறாங்க போல அப்படின்னாங்க அம்மா. அம்மா அம்மா விருந்தினர்கள் வரப்போறாங்கன்னு உங்களுக்கு எப்படிம்மா தெரியும் அப்படின்னு கேட்டா. அது காக்கா கத்துச்சுன்னா நம்ம வீட்டுக்கு யாராவது விருந்துக்கு வருவாங்கடா அப்படின்னாங்க. யாரும்மா வருவா தெரியலையே. அம்மா நான் சொல்லட்டுமா, நம்ம மாமா தாம்மா வருவாங்க. ஓஹோ அப்படி சொல்றியா, மாமாவும் வரலாம் வேற யாராவது கூட வரலாம் அப்படின்னாங்க. எப்பம்மா வருவாங்க, இப்போ காலையில வந்துருவாங்களா இல்ல மதியம் வருவாங்களா? எப்போ வருவாங்கன்னு தெரியலையே, ராத்திரி கூட ஆகலாம். ஏன்டா அப்படின்னாங்க அம்மா. இல்லம்மா மாமா வருவாங்கல்ல, நான் இந்த மாம்பழத்தை பத்திரமா வச்சிருந்து மாமா வந்ததுக்கு அப்புறம் மாமாக்கு கொடுத்துட்டு சாப்பிட போறேன் அப்படின்னு சொன்னா. சரின்னாங்க அம்மா. அன்னைக்கு சனிக்கிழமையா நல்லா விளையாடிட்டு மதியம் பார்த்தா மாமா வருவாங்கன்னு வரல. சாயங்காலம் ஆயிடுச்சு, அப்ப கூட மாமா வரல. என்ன அம்மா என்ன நம்மகிட்ட பொய் சொல்லிட்டாங்களா, மாமா வரவே இல்லையே. சேச்சா அம்மா பொய் சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பா மாமா வந்துருவாரு. நைட்டு மாமா வந்ததும் மாமாவுக்கு மாம்பழத்தை கொடுத்துட்டு நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு காத்திருந்தா. அப்படியே சோர்வாகி தூங்கிட்டா. ராஜம் சாயந்தரம் ஒவ்வொரு நாள் தூங்கிட்டேன்னா மறுநாள் காலையில தான் எந்திப்பா. நடுவுல எத்தனை எழுப்புனாலும் எந்திக்க மாட்டா. அம்மா வந்து பார்த்தாங்க. ஐயோ பிள்ளை மாம்பழம் மாம்பழம்னு கேட்டு இப்படி சாப்பிடாம தூங்கிட்டாளே அப்படின்னு எழுப்புனாங்க. ராஜம் ராஜம் எந்திரிடா, மாம்பழம் சாப்பிடலையா, மல்கோவா மாம்பழம், சேலத்து மாம்பழம், எந்திரி எந்திரி அப்படின்னாங்க. ராஜம் எந்திரிக்கவே இல்லை. சரின்னு அவளை கொண்டு போய் அவளுடைய பெட்ல படுக்க வச்சுட்டாங்க. காலையில ராஜம் எந்திரிச்சு வந்தா. எந்திரிச்சதுமே அவளுக்கு மாம்பழம் ஞாபகம் தான் வந்துச்சு. வேகமா போய் கிச்சன்ல எல்லா இடத்துலயும் சுத்தி சுத்தி தேடினான், எங்கேயுமே இல்லை. அப்ப அவங்க அம்மா வீட்டுல இல்ல, அவங்க வீட்டு சமையல்கார அம்மா தான் இருந்தாங்க. உடனே அவங்க என்ன பாப்பா தேடுற அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆன்ட்டி இங்க மாம்பழம் வச்சிருந்தாங்க அம்மா, காணோம் அப்படின்னு சொல்லி சொன்னாலா. அது உள்ளறையில வச்சிருப்பாங்க போய் பாரு அப்படின்னாங்க. ஆனா உள்ளறைய பூட்டி இருந்தாங்க அம்மா. அம்மா மார்க்கெட்டுக்கு போயிருக்காங்க, இப்ப வந்துருவாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னா வெளியில வந்து அம்மாவுக்காக காத்திருந்தாளா. அப்போ காகங்கள் திரும்ப கத்துச்சு. ராஜத்துக்கு ஒரே கோவம் வந்துருச்சு. இந்த காகங்களாலதான் நேத்து நம்ம மாம்பழம் சாப்பிடல. போ போ போய் சொல்ற நீ, போ போ அப்படின்னு சொல்லி விரட்டினா. அப்பா அம்மா வந்துட்டாங்க. என்ன ராஜம் எதுக்காக காக்காக்குள்ள விரட்டிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அம்மா இந்த காக்காக்களாலதான் நேற்று என்னால மாம்பழம் சாப்பிட முடியாம போச்சு. விருந்தாளிகள் வரும்னு சொல்லுச்சுன்னு சொன்னீங்கல்ல, யாருமே வரல அப்படின்னு சொல்லி சொன்னான். சரி வா நான் உனக்கு மாம்பழத்தை எடுத்துறேன், சாப்பிட்றப்ப அதை சேர்த்து சாப்பிடு அப்படின்னு சொன்னாங்க. உள்ளறையில போய் பார்த்தனா மாம்பழத்தை எலி கடிச்சு வச்சிருக்கு. அச்சோ எப்பவுமே ஜன்னலை பூட்டி வைப்பேன், நேற்று திறந்து வச்சுட்டேன் மறந்து போய், இந்த எலி வந்து கடிச்சிருச்சே அப்படின்னு வருத்தப்பட்டாங்க அம்மா. அம்மா எலி கொஞ்சம் போல தானே கடிச்சிருக்கு, அதை கட் பண்ணிட்டு மற்றதை என்கிட்ட கொடுங்கம்மா, நான் சாப்பிட போறேன், எனக்கு வேணும் அப்படின்னா. இல்லம்மா எலி வாய் வச்சு அதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே அவளுக்கு அழுகையா வந்துருச்சு. இப்படி பண்றீங்களே, எனக்கு ஒரே ஒரு மாம்பழம் கூட சாப்பிட விட மாட்டீங்களே அப்படின்னு அழுதுட்டே அவளோட அறைக்கு போயிட்டா. அப்போ வெளியில யாரோ வர்ற மாதிரி சத்தம் கேட்டு அம்மா போய் பார்த்தாங்க. அப்போ பார்த்தனா ராஜத்தோட மாமா தான் வந்திருக்காங்க. ராஜம் இங்க வா, மாமா வந்திருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லி அம்மா கூப்பிட்டாங்க. இல்ல இல்ல நீங்க எல்லாம் அந்த காக்கா மாதிரி பொய் சொல்றீங்க, என்கிட்ட யாருமே வரல, எனக்கு மாமாலாம் வேணாம், மல்கோவா மாம்பழம் தான் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்போ மாமா அவங்க அம்மா விளக்கிட்டு அவரே உள்ள வந்தாரு. என் தங்கத்துக்கு மல்கோவா மாம்பழம் வேணுமா, இங்க பாரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. திரும்பி பார்த்தா மாமா ஒரு கூட நிறைய மல்கோவா மாம்பழம் வாங்கிட்டு வந்திருக்காரு. அது அப்படி கவுத்ததும் வீடெல்லாம் மாம்பழம் உருண்டு உருண்டு ஓடுச்சு. ராஜத்துக்கு ஒரே சந்தோஷம். அவ எல்லா மாம்பழத்தையும் எடுத்து கூடையில திரும்ப அடுக்கி வச்சுட்டு, மாமா இந்தாங்க நீங்க ஒரு மாம்பழம் சாப்பிடுங்க, அம்மா இந்தாங்கம்மா நீங்க ஒரு மாம்பழம் சாப்பிடுங்க, எனக்கு ஒரு மாம்பழம் அப்படின்னு எல்லாருக்கும் கொடுத்துட்டு அவளும் ஒரு மாம்பழத்தை எடுத்தா. அத ஒரு கடி கடிச்சா. என்ன ருசி என்ன ருசி, சுவையான மல்கோவா மாம்பழம்.
பாய் செல்லக்குட்டீஸ். இன்னொரு கதையோட நாம சந்திக்கலாம்.